ஹாய், இன்றைக்கி என்னென்னா நம்மளோட சேரா செகண்ட் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுந்தராபுரத்துலங்க. அதுவும் வந்து 70,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்க போதுங்க. நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டு தான் வந்து போயிருந்தேன். நம்ம வீட்டுக்கு நான் வந்து சிம்மினி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அங்கே போயிருந்தேன். அதுவும் கடை ஓப்பனிங்கு, அதனால் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கடை சூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் A to Z எல்லாமே அங்கே இருக்குங்க. ஒன்ஸ் நம்ம வந்து ஷோரூம்குள்ளே என்டர் ஆனோடனே குட்டி குட்டி ஐடியாஸ் நமக்கு வந்து கிடைக்குங்க. எப்படி ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணலாம், எப்படி நம்ம பெட்ரூம் வந்து செட் பண்ணலாம், நம்ம கிச்சன் எப்படி செட் பண்ணலாங்கிறதுக்கு ஐடியாஸாக அவங்களே வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சின்ன ஐடியாவாக நம்ம வீட்டை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. அது போக நமக்கு வந்து 3,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் இந்த கிஃப்ட்டு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் கோல்டு காயின் அண்ட் சில்வர் காயின்ஸ் எல்லாம் தரேன்னு சொல்லி கூட அங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இந்த கடையில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ், ஹோம் டெக்கார்ஸு, அப்புறம் ஹோம் யூட்டிலிட்டிஸு, டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த கடைக்குள்ளே வந்தால் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே கலெக்ஷன்ஸு. நாங்கள் வந்து சிம்மினி, அதுக்கப்புறம் வந்து அந்த புக் ஷெல்ஃபும் வந்து பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு புக் ஷெல்ஃப் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. அதனால் சிம்மினி மட்டும் நாங்கள் வந்து ப்ரைஸ் கேட்டுட்டு உள்ளாரையே வந்து கேஃபிடேரியா இருக்குது, அங்கே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளே போய் 1.5 hour கழித்து தாங்க வெளியே வந்தோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. சரி, ஆன் த வேல இஷான் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற போலா பியர் அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ எல்லாருமே அங்கே போய் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு மட்டும் நான் ப்ரௌனி வித் வெண்ணிலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்த உடனே நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.